ஹாய், இது உங்கள் குணமாலை கட்டுறது திணையிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு ரசம். ஒரு 1.5லேருந்து ஒரு 2 ஸ்பூன் கொள்ளு எடுத்து வறுத்துக்கலாம் ரசம் வைக்கிறதுக்காக. நல்லா சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கொள்ளு ரசம், மழை நேரத்தில் இந்த மாதிரி கொள்ளு ரசம், இல்லை பருப்பு போடாமல் இருக்கும்போது பருப்பு ரசம் இல்லாத போது இந்த கொள்ளு ரசம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கொள்ளை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அது எப்படி வறுக்கணும் பாருங்கள். அப்படி டக்குன்னு அப்படியே பொரியுது பாருங்கள், டக்குன்னு பொரியும். அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாசனையும் நல்லா வரும். அவ்வளோதான், வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரசத்துக்கு என்ன வேணும்? மிளகு, ஜீரகம், தனியா எல்லாம் ஒரு ஸ்பூனு. மிளகு, ஜீரகம், தனியா ஒரு ஸ்பூன். எப்பயுமே நம்ம வந்து ரசத்துக்கு போடுறது தான் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த வறுத்து வச்சுருக்க கொள்ளு இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேணும்? நம்ம என்ன பண்ணுவோம்? தக்காளி போடுவோம் ரசத்துக்கு. நம்ம என்ன ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரசத்துக்கு போடுவோமோ அதெல்லாம் சேர்க்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, அதுக்கு தேவையான புளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நம்ம ரசத்துக்கு கருவேப்பிலாம் போடுவோம் இல்லையா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா கொள்ளு வறுத்துட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு, புளி, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம எதுவுமே போடலை இல்லையா, மிளகாய் போட்டுக்கணும். இது வந்து பெருங்காயம், காஞ்ச மிளகாய், காரத்துக்கு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம். இந்த கொள்ளு வந்து கொஞ்சம் கேஸுன்னுவாங்க, அதனால தான் வறுக்கவும் செய்யணும். ரெண்டாவது இதில் பெருங்காயமும் நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா மேல் வாசனைக்கு கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளோதான். இது எல்லாமே வறுப்பட்டுருச்சு. அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றுங்க. அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்சியை நல்லா கழுவி உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ காரத்துக்கு மிளகாய் போட்டாச்சு, ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், தனியா போட்டாச்சு. கொள்ளு ரசன்றதால கொள்ளை வறுத்து போட்டுட்டோம். பூண்டு போடுவோம், புளி, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான் ரசம் மேலே எல்லாமே முடிஞ்சுது. எல்லாத்தையும் அரைச்சாச்சு, தாளிப்பு கொடுத்தாச்சு, உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, பெருங்காயத்தூள் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். கொதிக்க வச்சு இறக்குனா கொள்ளு ரசம் ரெடி. கொத்தமல்லி தழையை தூவிட்டு கொள்ளு ரசம் ரெடி. இது மழை காலத்தில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சளி பிடிச்சா பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.